டே 7 உடைய செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட் டாபிக் செட் எ கோல். உன் வாழ்க்கையில வெற்றிக்கான முயற்சி சுலபமா இருக்க போறது இல்லை. கண்டிப்பா அது ஒரு கடினமான பாதையா தான் இருக்கும். ஆனா சுலபமான பாதைன்றது அமைதியா இருக்கிற நிலாவுடைய பகுதி மாதிரி தான் இருக்கும். இந்த நிலால உன் கூட போட்டி போட யாரும் இருக்க மாட்டாங்க. நீயும் யார் கூடயும் போட்டி போட போறது இல்ல. நீ நினைக்கலாம் உன் கூட போட்டி போட யாரும் இல்லையே. உன்னை அழிக்கிறதுக்கு இந்த நிலால எந்த ஒரு நோயும் இல்ல, எந்த ஒரு மிருகமும் இல்ல. அதனால நீ சந்தோஷமா தான் இருப்பன்னு நினைப்ப. ஆனா அது கிடையவே கிடையாது. இந்த நிலால சூழ்ந்திருக்கிற அமைதி, இந்த நிலால நிறைஞ்சிருக்கிற தனிமை உன்னை அப்படியே கொன்றும். உன் மனசையும் சக்தியையும் இந்த பாலைவனம் உடைச்சிரும். அது மட்டும் இல்ல, நீ இங்க வேட்டையாடுறதுக்கு எந்த ஒரு மிருகமும் இல்ல. நீ என்ன செஞ்சாலும் அதை கண்டுக்க ஆளும் இல்ல. அதே நேரம் கடினமான பாதைன்றது அப்படி கிடையாது. கடினமான பாதைன்றது மக்கள் நிறைஞ்சு வழியிற இந்த உலகம் மட்டும்தான். இந்த உலகத்துல சிங்கம், புலி, கரடின்னு இருக்கும். அண்ட் உன்னை முன்னேற விடாம உன் உழைப்ப கீழே மிதிச்சு ஏறி போக நிறைய மனித மிருகமும் இருக்குது. அது கூட இங்க உன்னுடைய சாதனையை பாராட்ட ஒரு சில நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நீ விடாம முயற்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உனக்கான வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வெற்றி உன்னை சுத்தி இருக்கிற மக்களால உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வெற்றியானது இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கான பசியை போக்கும். உன்னோட வெற்றிய இந்த உலகமே அங்கீகரிக்கும். இப்ப முடிவு பண்ணு, நீ சுலபமான பாதையில போறது கஷ்டமான விஷயமா, இல்ல கஷ்டமான பாதையில போறது சுலபமான விஷயமானு. இதுக்கு பதில் மிக கடினமான பாதையை சூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனமானது. ஏன்னா கடினமான பாதையில போனா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு தெரியும். யார் முன்னாடி நீ அவமானப்பட்டியோ அவங்க முன்னாடியே சாதிக்கணும்னு தோணும். உன் அடையாளம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும். உன்னோட விடாமுயற்சியாலையும் உன்னுடைய கனவுகளாலையும் இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். அதனால இந்த கடினமான பாதையை நீ சூஸ் பண்ணு. அந்த பாதையை வச்சு நீ முயற்சி பண்ணு. நீ சூஸ் பண்ண பாதையில விடாம போகிறதுக்கு முயற்சி பண்ணு. இந்த கடினமான சிச்சுவேஷனை கடந்து போராடு. வெற்றி உனக்கு தான். நீ அடையணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே அடைவ. நீ நினைக்கிறது நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், புது மொபைல் வாங்கணும், புது கார் வாங்கணும், இப்படின்னு நிறைய ஆசை உனக்கு இருக்கும். ஆனா உன்கிட்ட கேட்டா நீ எதுக்கு வேலைக்கு போகணும், நீ எதுக்கு நல்லா படிக்கணும், நீ எதுக்கு நிறைய மார்க் வாங்கணும், நீ எதுக்கு புது மொபைல் வாங்கணும், நீ எதுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் உன்கிட்ட கிடையாது. மறுபடியும் உன்கிட்ட அதே கேள்வி கேட்டா நீ சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, நான் நல்ல வேலைக்கு போனாதான் என் சொந்தக்காரங்க என்னை மதிப்பாங்க, நான் நிறைய மார்க் வாங்கினாதான் என் டீச்சரோ என் அம்மா அப்பாவோ என்னை திட்டாம சந்தோஷப்படுவாங்க, அப்போதான் என்னால டாக்டர் ஆக முடியும், நான் புதுசா போன் வாங்கினாதான் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நல்ல மரியாதை கிடைக்கும். நான் உன்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம், உனக்கு பசிக்குது, நீ சாப்பாடு வேணும்னு நினைக்கிற, அப்போ கடையில நீ சாப்பாடு வாங்குவியா இல்ல அரிசி வாங்குவியா? அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக தான் நீ உழைக்கணும். அதுக்காக மட்டும்தான் நீ உழைக்கணும். அப்போதான் நீ உன் இலக்கு அடைவ. நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறியா, டாக்டர் ஆகணும்னு தான் உன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா உனக்கு மார்க் வேணும் அப்படின்னு நினைச்சினா உனக்கு மார்க்கும் ஒழுங்கா வராது, நீ டாக்டர் ஆக போறதும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றனா, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பி. அப்பதான் உன்னோட கோலை நீ அடைவ. ஃபார் எக்ஸாம்பிள், காசுக்காக பிசினஸ் ஆரம்பிச்ச 95% பிசினஸ் மேன் சக்சஸ்ஃபுல்லா ஆனதா சரித்திரமே கிடையாது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ ஒரு கம்பெனி ரன் பண்ற, அதோடைய டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல கிடைக்கும். ஸோ உன் கம்பெனியை வேற ஒரு கம்பெனி 5 கோடிக்கு வாங்க நினைக்கிறது. அப்போ நீ உன் கம்பெனியை வேற ஒரு கம்பெனி கொடுக்கணும்னு நினைச்சுன்னா அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமா தான் அமையும். ஏன்னா உன் கம்பெனி மேல நீ நம்பிக்கை வச்சு ஒரு கோல் செட் பண்ணி அடுத்த வருஷத்துல கண்டிப்பா நீ 5 மடங்கு பெருசா சம்பாதிப்ப. இப்போ உன் கம்பெனியை 5 கோடி கொடுத்து வாங்க வரவங்க மத்தியில அடுத்த ஒரு வருஷத்துல நீ 25 கோடி லாபம் பார்த்திருப்ப. அதே மாதிரி நீ போற பாதையில உன்னை காம்ப்ரமைஸ் பண்ண ஏதாவது சின்ன சின்ன வழி வரும், சின்ன சின்ன விஷயங்கள் வரும், சின்ன சின்ன வேலையும் வரும். அதுல பாதை மாதிரி போகாம நீ ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண பாதையை நோக்கி போகு. அந்த பாதை தான் உன்னோட இலக்கை நோக்கி கொண்டு போகும். அப்பதான் நீ உன்னோட கோலை அடைவ. இந்த உலகத்துக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருப்ப. அடுத்த செல்ஃப் அச்சீவ்மெண்ட் வீடியோல சந்திப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இலையில கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.